என்ன நீங்க நின்ட்ட வா போலாம். நாங்கெல்லாம் வரக்கூடாதுரி, நீ போய் பேசிட்டு வா. மா என்னம்மா என்ன மட்டும் தனியா அனுப்புற, எனக்கு வராதுமா பேச. வாமா. நீ பயப்படாத, அம்மா இங்கேயே இருப்ப, நீ போய் பேசிட்டு வா. நான் வந்தா தப்பாயிடுமா? சத்தியமா நிப்பியா? சத்தியமா. சரி பாத்ரூம் வந்தா கூட இந்த இடத்த விட்டு நவர கூடாது. போகவே மாட்டேமா. நான் கூப்பிட்டா ஓடி வரணும். வந்துடுறேன். நிப்பல. போடி. ஓகே பேப். ஹாய்ங்க. ஹாய்ங்க. வைங்க. Just call me Da or my name or bro. ப்ரோவா? அது சரி. இல்லைங்க, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணுறேன். அதான் வாங்க போங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏஜ் 30 இல்லை, ஸோ வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஓ ஹேவ் பீன் இன் மெனி ரிலேஷன்ஷிப் பிஃபோர். ஓ மெனி. நைஸ் நைஸ். ஹானஸ்டாக சொல்லணும்ல, நீங்கள் எதனா லவ் ஆர் சம்திங்? இல்லைங்க, வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ லவ் பண்ணலாம் விட்டதில்லை. ரிலேஷன்ஷிப்லேயே இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. ஓகே ஃபைன். எனக்கு லிவ்-இன்ல இருக்கதாங்க பிடிக்கும். இல்லை புரியல. இல்லைங்க, உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆமாம். ஸோ உங்கள் கூட டேட் போய் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் ஐ வாண்ட் ஸ்பெண்ட் a night with you and share a bit with you. அப்போ தானே உங்களுக்கும் எனக்கும் டீப்பர் கனெக்ஷன் உண்டாகும். டீப்பர் கனெக்ஷனா? ஏய் அவுட். ஒய் அவுட். ஒய் என்னடா ஒய்? அடிச்சு பல்லுகளை கழட்ட போறேன் போடா. ஆளும் மண்டையும் மயிரும். மாப்பிள என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? சை மாப்பிள. ஏய் என்னடி பேசுன? மாப்பிள இப்படி கோவப்பட்டு போறாரு. அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? ஏய் அவர் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லட்டுடி, நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிடி. ஐ வாண்ட் டு ஷேர் a bed with you before marriage ன்னு சொல்றாமா. பிரெட் தானே ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துட்டு வந்து தர. 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்க. பிரெட் இல்லம்மா, பெட். ஒரு நாள் ராத்திரி பெட்ல என் கூட தூங்கி பார்க்கணும்னு சொல்றாமா அவன். என்ன சொன்னா அந்த பரதேசி நாய்? அவன் தெருமுனையை கூட தாண்டி இருக்க மாட்டான். அவனை வெட்டிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன்டி. நீ கவலைப்படாதடி தங்கம், உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளையோட வரண்டி தங்கம். ஐயோ வெட்டிட்டா? ஏ கேஸ் ஆயிட போதுரி. ஐயோ எனக்கு வேற முதுகு வலிக்குது. இவ என்ன அடிக்கிறா? ஹலோ அர்ச்சனாக்கா. சொல்லுடி. என்னக்கா 1 வீக் சிக் லீவ் எடுத்திருக்க? ஆமாடி, வேலையே பார்க்க முடியல என்னால. முதுகுல வேற ஒரு சின்ன பிரச்சனை, அதான். ஓ சரிக்கா, மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஏய் மாப்பிள்ளை பார்க்கறத பத்தி பேசாத. எனக்கு அதெல்லாம் இனிமே செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ராங்கா பேசுறான்டி. என்னக்கா அங்க பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர்ல இருக்கணும்னு சொல்றான்டி. இதுல என்னக்கா இருக்கு? என்னடி சொல்ற? என்னக்கா இன்னும் 90s கிட்ஸாவே இருக்க? ஏய் நான் 90s கிட் தாண்டி ஆல்ரெடி. அக்கா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா டேட்டிங் ஆப்ஸை இறக்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேட்டிங் ஆப்ஸா? அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்காக தானே. அதை எத்தனை எப்படி பசங்க சைக்காலஜினா புரியும்? ஐயோ அக்கா, ஃபர்ஸ்ட் அதில் போய் ரிலேஷன்ஷிப்க்கு வச்சுக்க டேர்ம்ஸை பாருக்கா. இன்டிமேசி வித்தவுட் கமிட்மெண்ட்டு, ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ளிங்கு, கிங்குன்னு வெரைட்டியாக போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த நாடு எங்க தாண்டி போகுது? எல்லாம் ஆப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நீ ஒரு 3-4 பேரை டேட் பண்ணி பாரு, அப்புறம் பார்க்கலாம். அப்படியா சொல்ற? சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அக்கா இப்போ உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அப்புறம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா உனக்கு ஒன்றும் மாட்டாது. அச்சே முட்டு போனவை எனக்கு தெரியும்.